first time I met Bhuminathan sir, he was very cordial to me as well as நான் பேசி முடிச்சுட்டு நான் வெளியில தான் உட்காந்துருந்தேன். பட் ஐ குட் ஹியர் ஹிம், ஹி வாஸ் சேயிங் மீ அருண் பிரகாஷ் ஐஏஎஸ் வெளில உட்காந்துருக்காருன்ட்டு. ஓடி வந்து கையை ரெண்டையும் தூக்கிட்டு ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்களே, ஒரே டென்ஷன்ல அப்படியே இருப்பான். இந்த முறை என்ன பண்ணாங்கன்னா அதே மாதிரி பண்ணிட்டு என்னையும் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அழுதான் பாருங்க, 5 நிமிஷம் அழுதான். அதே மாதிரி மாணவர்கள் நீங்க உங்களுடைய விருப்பத்தை வந்து நீங்க எக்காரணத்தை கொண்டும் நீங்க அதில் வந்து முழு முயற்சியோட இருக்கணும். நீங்க ஐம் வெரி ஹானர்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய டிக்னிட்ரிஸ் கூட இந்த சேம் ஸ்டேஜில் ஷேர் பண்ணுறது. அண்ட் லாஸ்ட் இயர் அட் திஸ் டைம் நான் வந்து மை செகண்ட் ஃபிலிம்ஸ் கொடுத்து முடிச்சிருந்தேன். இந்த டைம் நான் எதுவுமே அச்சீவ் பண்ணதில்லை, 2 ஃபிலிம்ஸுமே ஃபெயில் ஆகியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை கூட நான் தாண்டினதில்லை. பட் ஜஸ்ட் ஆஃப்டர் 1 இயர் ஐம் ஸ்டேஜிங் இந்த ஒரு பெரிய ஸ்டேஜில் நின்று நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வாட் ஐ வாண்ட் டு கிவ் யூ இஸ் தட் ஹோப். அந்த நிமிஷத்தில் நான் எவ்வளோ டிப்ரெஸ்டாக ரிஜெக்டடாக இருந்தாலும் எங்கிட்ட அந்த ஹோப் இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ டு ஜவஹர் ஐஏஎஸ் சார், எஸ்பெஷலி ஹி யூஸ் டு டெக்ஸ்ட் மீ 2 o'clock 3 o'clockலாம் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பார். அண்ட் ஆல்சோ நான் ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட இன்டர்வியூக்கு போனப்போ நான் கூட இன்டர்வியூக்கு அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டேன். அவர் எனக்கு மேலே ஒரு 2 pages 3 pages நோட்ஸ் வச்சுருந்தார் என் பேரில். ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ சார். அண்ட் ஆல்சோ தமிழ்வேந்தன் ஐயாரா சார், அவர்கிட்ட நான் 2 டைம் இன்டர்வியூ போனேன். ஒரு டைம் இட் வாஸ் அ டிசாஸ்டர், ஹி ரோஸ்டட் மீ லைக் எனிதிங். பட் த நெக்ஸ்ட் டைம் அவர் என்னென்னலாம் என்னை ப்ரைஸ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே சொன்னார். ஸோ ஐ திங்க் போத் அப்ரோச்சஸ் ஆர் நீடட். ஃபர்ஸ்ட் டைம் என்னை நான் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணேன்னு அவர் ஸ்பாட் பண்ணி கொடுத்துட்டால்தான் செகண்ட் டைம் என்னால் பெட்டராக பண்ண முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு கிங் மேக்கர்ஸ் அகாடமி. தேங்க்யூ சார் பூமிநாதன் சார். என் மகனின் இந்த வெற்றிக்கு காரணம் அவனுடைய கடின உழைப்பு. ஒவ்வொரு முறையும் அவன் வந்து பாஸ் பண்ணான்னு என்ன செய்வான்னு தெரியுங்களா, அதை சொல்லணும்னு நினைக்கிறேங்க. ஓடி வந்து கையை ரெண்டையும் தூக்கிட்டு ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்களே, ஒரே டென்ஷன்ல அப்படியே இருப்பான். இந்த முறை என்ன பண்ணாங்கன்னா அதே மாதிரி பண்ணிட்டு என்னையும் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அழுதான் பாருங்க, 5 நிமிஷம் அழுதான். அந்த நேரத்து எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க அப்பா வந்து என்ன செய்யணும், ஏன் பாஸ் பண்ணிட்டானே எதுக்காக அழறான், ஒருவேளை இவனுக்கு 639 வந்ததால ஐஏஎஸ் கிடைக்கலன்றது அழறானா அப்படின்னு. இல்லப்பா நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா. என்னுடைய மகன் வந்து என்னுடைய கனவு என்னன்னா ஃபர்ஸ்ட்டு நான் வந்து அவன் மகனை மருத்துவராக்கணும், பையனை டாக்டர் ஆக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டேன். அப்பா எனக்கு வந்து நான் டாக்டரை விட நான் வந்து சிவில் சர்வீஸில் போகலான்னு ஆசைப்பட்றேன், என்னை கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா, எனக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க, என் ஆசையை வந்து நீங்கள் கொஞ்ச நாளைக்கு டைம் கொடுங்க சொன்னாப்புல. இன்றைக்கி என்னுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய கடினமான உழைப்பு, அவனுடைய அனைத்துக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ப ஒரு மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்கிறாரு.